السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: كيف بكم أيها الناس إذا طغى نساؤكم وفسق فتيانكم؟ فقالوا يا رسول الله أهو قائن؟ أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித வாழ்வை 3 கட்டங்களாக அமைத்திருக்கிறான். ஒன்று, பிறந்ததிலிருந்து சுமார் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை பருவம். இரண்டாவது, 14 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாலிப பருவம். மூன்றாவது, 40 வயதிலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய வயோதிக பருவம், முதுமை பருவம். இப்படி 3 கட்டங்களாக மனித வாழ்வை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். இந்த 3 கட்டங்களில் 3 பருவங்களில் அத்தனை பேரும் ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்கிற ஒரு பருவம் என்றால் அது வாலிப பருவம். வாலிப பருவத்தை அனைவரும் நேசிக்கிறார்கள், பிரியப்படுகிறார்கள். அந்த பருவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார்கள். அதை தொடாதவர்கள் தொட முயற்சிக்கிறார்கள். அதை விட்டும் கடந்து போனவர்கள் திருப்பி அந்த இடத்திற்கு வரமாட்டோமா என்று அவர்கள் ஏங்குகிறார்கள். மீசதாடி முளைக்காத சின்ன பசங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மீசை முளைச்சிட்டா, தாடி முளைச்சிட்டா அப்படின்ட்டு லேசாக எட்டி பார்க்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டா சந்தோஷப்படுவாங்க. நாம் டீனேஜுக்குள் நுழைய போகிறோம் அப்படின்ட்டு. வாலிப பருவத்தை சின்ன பிள்ளைங்க எதிர்பார்க்கிறாங்க, அந்த பருவத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்று. வயோதிகத்தை தொட்டவர்கள் திருப்பி அந்த ஒரு பொற்காலம் நமக்கு வராதா என்று ஏங்குவார்கள். ஒரு அரபு கவிஞன் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலியமானது. லைத ஷபாப யஊது யௌமன் சஉக்பிருஹு பிமா ஸனஅ ஷபீப். எனக்கு என்னை விட்டும் கடந்து போய்விட்டு அந்த வாலிபம் திரும்பி வர வேண்டுமே. அப்படி வந்தால் இந்த நரை, இந்த முதுமை, இந்த வயோதிகம் என்னை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிவிடுவேனே என்று அவன் சொன்னான். வயோதிகம் வந்துவிட்டால் பலவீனங்கள் வந்து விடுகிறது, நோய் நொடிகள் தொற்றிக் கொள்கிறது.
பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. தனியாக இயங்க முடியாது, தனியாக நிற்க முடியாது. மனைவியினுடைய துணையோடு அல்லது பிள்ளைகளுடைய துணையோடு அல்லது நண்பர்களுடைய துணையோடு யாரையாவது ஒருவரை சார்ந்துதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை. நோய் நொடிகளால் முடங்கி போய் விடுகிறோம், கவலைகளால் ஒடிந்து போய் விடுகிறோம். முதுமை என்பது அனைவரும் வெறுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் திருப்பி அந்த பசுமையான ஒரு காலகட்டம், அந்த பருவம் மீண்டு வந்து விடாதா என்று அவன் ஏங்கி அந்த கவிதைகளை படித்தான். நம்மை விட்டும் கடந்து போய்விட்ட காலங்களில் ஒரு நிமிடத்தை கூட, ஏன் ஒரு நொடியை கூட திருப்பி கொண்டு வர முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு நப்பாசை, அப்படி ஒரு காலம் திரும்பி வந்துடாதா, எல்லோருக்குமே அந்த ஒரு யதார்த்தமான நிலை இருக்கிறது. வயோதிகத்தை தொட்டவர்களுக்கு அந்த ஒரு ஆசை. அப்படி ஒரு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா நம்ம திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு விரும்புவாங்க. அப்படி ஒரு சான்ஸை கொடுத்தா யாருமே மறுக்க மாட்டோம். குறைந்தபட்சம் கனவாவது நாம் காணுவோம். திருப்பி அந்த முறுக்கு, அந்த கிறுக்கு திருப்பி வந்துட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்குள்ள பசங்களை மாதிரி நாமளும் பைக்கு முறுக்கிட்டு போகலாமே அப்படின்ட்டு கனவாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வயோதிகர் காணுவார்கள். அப்போ அந்த டீனேஜ் பருவத்தை அத்தனை பேரும் விரும்புகிறோம். அந்த பருவம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கடந்து போனவர்கள் திருப்பி மீண்டும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஏங்குகிறார்கள். காரணம், அது அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம், நினைத்ததையெல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம், சுயமாக நின்று சொந்த காலில் நின்று நினைக்கிற காரியங்களை செய்துவிட முடிகின்ற ஒரு பருவம். நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கலாம், அல்லாஹ் தஆலா ஏன் ஒரு 3 பருவமாக அல்லாஹ் ஆக்கணும்? 2 பருவத்தோடு முடிச்சிருக்கலாமே. குழந்தையாக பிறந்து வாலிபனாக வந்து அந்த வாலிபத்திலேயே அப்படி கடைசி கால வரைக்கும் அல்லாஹ் இருக்க செய்து அல்லாஹ் மரணத்தை கொடுக்கலாமே. ஏன் முதுமை அப்படிங்கிற ஒரு பருவத்தை அல்லாஹ் கொடுக்கணும்? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நோய் நொடிகள், எவ்வளோ பலவீனங்கள். சொந்த பிள்ளைகிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. பலவீனமாயிருச்சுன்னா வேலை செய்ய முடியாது, வீட்டில் முடங்கி போயிட்டான் அப்படின்னா சொந்த புள்ள திட்டுவான். ஏதாவது வார்த்தைகள் பேச முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்பான். எவ்வளவு சங்கடங்கள், எத்தனை மன உளைச்சல்களை இன்றைக்கு வயோதிகர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அல்லாஹ் ஏன் ஒரு முதுமை அப்படிங்கிற ஒரு பருவத்தை அல்லாஹ் கொடுக்கணும்? கடைசி வரைக்கும் அல்லாஹ் வாலிபத்தையே அல்லாஹ் கொண்டு போயிருக்கலாமே, தினகாத்திரமாகவே எல்லாம் கடைசி நேரம் வரை எல்லாம் வைத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ரப்புல் ஆலமீன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கும். தகுந்த காரணங்கள் இல்லாமல் எல்லாம் எதையும் செய்ய மாட்டான். எல்லாம் முதுமைன்னு ஒரு பருவத்தை எல்லாம் ஏன் வச்சிருக்கான் அப்படின்னா, படிப்பினைக்காக, மனிதன் படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் அப்படி ஒரு பருவத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். இளமை வாலிபம் அப்படிங்கிறது ஆட்டம் போடக்கூடிய ஒரு பருவம், அல்லாஹ்வை மறந்து சுற்றக்கூடிய ஒரு பருவம், பாவத்தில் மூழ்கி திளைக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த இளமை அவனை பார்த்து பேசும், இன்னைக்கு நீ ஆட்டம் போடுற ஒரு நேரம் வரும், உன்னால் ஆட்டம் போட முடியாது. இன்னைக்கு துள்ளி குதிக்கிற ஒரு நாள் உன்னால் நடக்க கூட முடியாது, எழுந்து நிற்க கூட முடியாது. யாருடைய உதவியும் தேவையில்லை, நீ துள்ளாட்டம் போடுற ஒரு காலம் வரும், யாரையாவது தாங்கி பிடித்து தான் நீ எழுந்து நிற்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வரும், யாரையாவது சார்ந்து தான் இருக்க வேண்டும். உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, திடகாத்திரமாக இருக்கிறது என்று நீ சந்தோஷப்பட்டுக் கொள்கிறாய். ஆனால் ஒரு நேரம் வரும், உடலெல்லாம் பலவீனப்பட்டு போய்விடும், நோய் நொடிகளால் நீ முடங்கி போய்விடுவாய். அப்படி ஒரு காலத்தை நீ சந்திப்பாய் என்று ஒவ்வொரு வாலிபமும் வாலிபர்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம தான் அதை புரியறதில்லை. வயோதிகர்கள் படுகின்ற அந்த கஷ்டங்களை பார்க்கிற பொழுது அந்த சிந்தனை நமக்கு வரணும். அந்த ஒரு நிலைக்கு நாமளும் வருவோம். அந்த ஒரு பலவீனமான ஒரு பருவத்தை நாமும் தொடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய சிந்தனையில் வர வேண்டும். வந்துட்டா அவன் திருந்திடுவான். வாலிபர்கள் வயோதிகர்களை அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அவர்கள் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வான். அப்படி பார்க்கணும். இந்த புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் இருக்கிறாரா இல்லையா? அவரை பற்றி ஒரு கதை உண்டு.
அவருடைய உண்மையான பேர் சித்தார்த்தன். அவர் ஒரு இளவரசர், ஒரு அரசருடைய மகன். சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது ஜோசியர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் நம்புவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை சொன்னாங்க அரசர்கிட்ட, உங்களுடைய புள்ள இந்த அரசபையிலிருந்து வெளியே போயிடுவான், அவன் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. அரசருக்கு ரொம்ப கவலை. தனக்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை தம் பிள்ளைக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய பையன் இந்த அரசபை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னா ஆட்சி நம்ம கையை விட்டு வெளியே போயிருமே, வேற ஒரு சமூகத்துக்கு போயிருமே, வேற ஒரு குடும்பத்துக்கு போயிருமே அப்படின்ட்டு ஒரு கவலைப்பட்டார். அவங்கள கூப்பிட்டு கேட்டார், இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ஆட்சியை என் பிள்ளையிடத்தில் நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைக்கு கவலைன்னா என்னன்னே தெரியக்கூடாது, கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது, வெறுப்புனா என்னன்னே தெரியக்கூடாது, மகிழ்ச்சியாகவே அவனை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் அவன் இந்த அரசபையை விட்டு வெளியே போக மாட்டான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 3 விஷயங்களை நீங்கள் செய்யணும். அந்த ஜோசியர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை செய்யணும். ஒன்று, முதியவர்களை அவங்க பார்க்கவே கூடாது. உன் பையன் முதியவர்களை அவன் கண் கொண்டு பார்க்கவே கூடாது. 2வது, மரணம் என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியக்கூடாது. மரணத்தை பற்றிய செய்தியோ மரணித்தவர்களை பற்றிய அந்த தகவலோ அவனுடைய சிந்தனைக்கு வரவே கூடாது. 3வது, நோயாளிகளை அவன் பார்க்கவே கூடாது. இந்த 3 நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அரசர் அப்படி செஞ்சார். அந்த அரசவைக்குள்ளேயே அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. அவனுக்கு தேவையான எல்லா மகிழ்ச்சி கொண்டாட்டம் அத்தனையும் அரசவைக்குள்ளே கொடுத்தாரு. வெளியே விடலை. வெளியே விட்டால் அந்த 3ல் எதையாவது ஒன்றை பார்த்துட முடியும். உள்ளக்கே வச்சிருந்தார். எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. எல்லா சுகங்களும் எல்லா சந்தோஷங்களும் அவனுக்கு அரசவைக்குள்ளேயே கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த அரசவை விட்டும் வெளியே போயிடக்கூடாது, இந்த ஆட்சி வேற யாருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். கொஞ்ச நாள் அப்படியே இருந்தான். கொஞ்ச நாளில் அவனுக்கு சலிப்பு வந்துருச்சு. என்ன உள்ளக்கே கடந்துட்டு இருக்கான், எத்தனை மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் வெளி உலகத்தை பார்க்காம இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே 3 பேரும் அவன் கண்ணில் பட்டான். வயோதிகர்களை பார்த்தான். 2வது, நோயாளிகள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்தான். மரணிக்கக்கூடிய அந்த மரணித்தவர்கள் அவனுடைய கண்ணில் பட்டார். அந்த 3 விஷயங்களை பார்த்த உடனே தான் அந்த அரசவையை துறந்து ஞானியாக இந்த உலகத்தை துறந்து அந்த புத்தர் போனார்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை இந்த இடத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னா, வயோதிகர்களை அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நமக்கு பக்குவம் கிடைச்சிரும். இந்த நிலைமைக்கு நாமளும் வந்துடுவோம், நாம் இன்றைக்கி சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதற்குத்தான் அல்லாஹ் வயோதிகத்தை, அல்லாஹ் அந்த பருவத்தையே சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம். இந்த நிலைக்கு நாமளும் ஒரு நாள் வருவோம். இந்த பலவீனம் நமக்கு ஒரு நாள் வரும். இந்த நோய் நொடிகள் நமக்கு ஒரு நாள் வரும். எல்லாரும் நமக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு நிலை நமக்கு வரும் அப்படின்ட்டு ஒரு வாலிபன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவன் தன்னை சரியான பாதைக்கு அவன் தன்னை அமைத்துக் கொள்வான். அல்லாஹ் பயந்து நடக்க ஆரம்பிச்சிருவான். 3 பருவங்களை எல்லாம் கொடுத்திருந்தாலும் இந்த வாலிபத்தை தான் இன்றைக்கு அத்தனை பேரும் நேசிக்கிறோம், ஆவல் கொள்கிறோம், பிரியப்படுகிறோம். இஸ்லாமும் வாலிபர்களை போற்றுகிறது, வாலிப பருவத்தை உயர்த்தி பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கஹுப் என்ற அத்தியாயத்தை இறக்கி அங்கே கஹுப் என்ற அந்த குகையில் ஒதுங்கிய அந்த வாலிபர்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஒரு 7-8 பேர் ஊரை விட்டும் அங்கே இணை வைப்பு மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவர்கள் ஊரை விட்டு வந்தார்கள். அங்கே ஒரு குகையில் போய் ஒதுங்கினார்கள் என்று அல்லாஹ் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் பெயரால் ஒரு சூறாவை, அத்தியாயத்தை இறக்கி வைத்து அந்த குகையில் அவர்கள் எத்தனை நாள் தங்கினார்கள், என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் குறித்து விலாவரியாக அந்த அத்தியாயங்கள் முழுக்க அல்லாஹ் அவர்களை குறித்தே பேசிக்கொண்டு வருகிறான். அவர்கள் நபிமார்கள் அல்ல, மிகப்பெரிய சாதனைகள் புரிந்த சாதனையாளர்கள் அல்ல, சாதாரண ஒரு மக்கள் தான். ஆனால் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த அகிலத்திற்கு வழிகாட்டியாக இறக்கிய அருளை அல் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை குறித்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பெயரில் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். ஏன் தெரியுமா? அவர்கள் வாலிபர்கள். வாலிப பருவத்தில் அவர்கள் இணை வைப்பை விட்டு ஒதுங்கினார்கள்.
அல்லாஹ்வை நோக்கி புறப்பட்டார்கள், சத்தியத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதால் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் மக்கள் படிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஏற்படுத்திட்டான். வாலிபர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் சொல்வதற்கு இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் போதுமானது என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை சுற்றி அதிகமாக இருந்தது வாலிபர்கள் தான். முதலாக அவர்கள் கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வாலிபர்கள் தான் அதிகம் என்று வரலாறு சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், வயோதிகர்கள் பழமையை விரும்பக்கூடியவர்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பழைய விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இளைஞர்கள் வாலிபர்கள் புதுமையை விரும்பக்கூடியவர்கள், புதுசாக ஏதாவது சொன்னால் உடனே அதை லைக் பண்ணுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்த பொழுது முதியவர்கள் எதிர்த்தார்கள், அதிலிருந்து வெளியே வர முடியாம அவங்க மறுத்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை பிடித்து ஆரம்பமாக அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாலிபர்கள். மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக, ஒத்தாசையாக, உதவியாக இருந்தவர்கள் வாலிபர்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாலிபர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாலிபர்களை பார்த்தால் மர்ஹபம் பி வஸியத்தி ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரை போற்றி புகழ்ந்து பேசினார்களோ அத்தகைய மக்களே வாருங்கள் என்று அழைப்பார்கள். வாலிபர்களை பார்த்தா அப்படி கூப்பிடுவாங்க. உங்களை பார்த்தா மஜ்லிஸ்களில், சபைகளில் உங்களுக்கு தனி இடத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லி வாலிபர்களை அவர்கள் அழைப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள் காலத்திலும் சரி, சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்கள், சமூக மாற்றங்கள், சமுதாயத்தினுடைய எழுச்சிகள் ஏற்படுவதற்கு அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். உலகத்தில் யாரும் செய்யாத சாதனையை, யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் செய்தார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. 12 வயசுல எழுத கற்றுக்கிட்டாங்க. 14 வயசு இருக்கும் பொழுது ஸைத் இப்னு சாபித் அவர்களை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ போய் யூதர்கள் பேசக்கூடிய பாஷையை கற்றுக்கிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அவங்க பேசக்கூடிய பாஷையை புரிஞ்சுக்க தெரியணும், அது திருப்பி அதுக்கு பதில் சொல்ல தெரியணும், எழுதுனா அதை படிக்க தெரியணும், திருப்பி ரிப்ளை பண்ண தெரியணும், அந்த மாதிரி நீ படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கரெக்டாக 18 நாளில் யூதர்கள் பேசக்கூடிய அந்த பாஷையை கற்றுக்கிட்டு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு பிறகு தனக்கு டிரான்ஸ்லேட்டராக அவரை வைத்து கொண்டார்கள், மொழிபெயர்ப்பாளர். அந்நிய நாட்டிலிருந்து யாராவது சந்திக்க வந்தா, பேச வந்தா, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அங்கிருந்து எடுத்து சொல்வதற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த பதிலை அவர்களுக்கு சொல்வதற்குமாக மொழிபெயர்ப்பாளராக ஸைத் இப்னு சாபித்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து கொண்டார்கள். சரியாக 18 வயதில் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய வஹி என்ற இறை செய்தியை எழுதுவதற்கு அவரை தன் அருகில் வைத்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 19 வயசுல வாரிசுரிமை சட்டத்தை ஏற்றுவதற்கான பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டது. சரியாக 21 வயதில் அந்த மகத்தான சாதனையை அவர்கள் செய்தார்கள். என்ன மகத்தான சாதனை தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்தில் ஒரு போர்க்களம் நடந்தது. யமாமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர்க்களம். முசைலமத்துல் கஸாப் என்று தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய அந்த கைவனுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தினார்கள். அந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து சுமார் 1200 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 1200 பேர், அத்தனை பேரும் குர்ஆனை ஓதியவர்கள், குர்ஆனை உள்ளத்தில் சுமந்தவர்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உள்ளத்தில் ஒரு கவலை ஒன்று தொற்றிக்கொண்டது. வந்து சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட, ஜனாதிபதி அவர்களே, கலீஃபா அவர்களே,
இந்த போர்க்களத்தில் 1200 சஹாபாக்கள் நம் நபித்தோழர்கள் ஷஹீதாயிட்டாங்க. அத்தனை பேரும் குரானை ஓதியவர்கள், உள்ளத்தில் குரானுடைய வசனங்களை சுமந்தவர்கள். இதற்கு முன்பும் நிறைய போர்க்களத்தில் இது மாதிரியான குரானை மரணமிட்ட ஹாஃபில்களை நாம் இழந்திருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்தால் குரான் நம் கையை விட்டும் பறிபோய்விடும். குரான் போயிடும். உள்ளத்தை சுமந்திருக்கிற அவர்களை கொண்டுதான் குரான் பாதுகாக்கப்படுகிறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக ஹாஃபில்கள் அவர்கள் ஷஹீதாகி கொண்டே இருந்தால் குரானை நாம் இழந்துருவோம். அதனால குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் யோசிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற காலத்திலே அப்படி ஒரு காரியத்தை செய்யலையே, நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா திருப்பி அதை ஃபோர்ஸ் பண்ண அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்தில் அது சரின்னு பட்டுச்சு. சரி, இதை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர்கள் உள்ளத்தில் சட்டென பெற்றது ஸைத் இப்னு சாபித் அவர்களுடைய பெயர் தான். அவரை கூப்பிட விட்டாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 21 வயதை தொட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வாலிபர், இளம் வாலிபர். அவரை கூப்பிட விட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி குரானை ஒன்று சேர்க்க வேண்டும். குரானை ஒன்று சேர்க்கிறதுனா சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. 4 பேப்பரில் இருந்து அதை எல்லாம் ஒன்று சேர்த்து பைண்டிங் பண்ணுற வேலை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்தில் 23 ஆண்டுகள் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த 6666 வசனங்களும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அது எங்கே இருக்குன்னு தெரியாது. மனித உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டது, ஓலைகளில் எழுதப்பட்டது, பலகைகளில் பதிவு செய்து வைத்திருந்தார்கள், துணிகளில் எழுதி வைத்திருந்தார்கள், ஈச்சமர ஓலைகளில் அதை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். யார்கிட்ட எத்தனை ஆயத்து இருக்குன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை மனப்பாடம் செய்தவர்கள் இருக்கிறாங்களா போயிட்டாங்களா தெரியாது. அத்தனை குர்ஆன் வசனங்களையும் ஒன்று சேர்த்து அதை ஒரு இடத்தில் சங்கமிக்க செய்ய வேண்டும். அது சாதாரணமான ஒரு பணி அல்ல. கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை என் கையில் கொடுக்குறீங்க, எவ்வளோ பெரிய சுமை தெரியுமா இது? ஒரு இடத்திலிருந்து மலையை அப்படியே பெயர்த்து எடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வையுங்கன்னு சொன்னால் கூட என்னால் வச்சிட முடியும். ஆனால் நீங்கள் கொடுக்குற காரியம் அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதம் சம்பந்தப்பட்டது. ஒரு ஆயத்தை மிஸ் பண்ணிட்டாலோ மாற்றிட்டாலோ அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப யோசித்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்னக ரஜுலுன் ஷாபுன், நீங்கள் ஒரு வாலிபர், ஆக்கிலுன் புத்தி கூர்மை உடையவர், லா நத்தகிமுக், உங்களை நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோம், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் உங்களைத்தான் பக்கத்தில் உட்கார வச்சு வஹி எழுதக்கூடிய மகத்தான பணியை தந்தார்கள். அதனால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காரியத்தை செய்வதற்கு முற்பட்டு அந்த மாபெரும் ஒரு பணியை செய்து முடித்தார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த வரலாற்றை குறித்து அவர்கள் கருத்து சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், இந்த மாபெரும் ஒரு பணியை, ஒரு வேலையை மற்ற சஹாபாக்களை தவிர்த்து விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸைத் இப்னு சாபித் அவர்கள்ட்ட ஏன் கொடுக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட காரணங்களை அவர்கள் எழுதுகிறார்கள். அதில் ஒன்று, அவங்க சொன்ன விஷயம் ரஜுலுன் ஷாபுன், நீங்கள் ஒரு வாலிபர், திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர். எத்தனையோ முதுமை பெற்ற முதிர்ச்சி பெற்ற சஹாபாக்கள்லாம் இருந்தார்கள். அவங்கள்ட்ட இந்த காரியத்தை கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஆனால் கொடுக்கல. ஏன்னா அவங்க வயது முதிர்ந்தவர்கள். குர்ஆன் ஆயத்து எங்கே யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், நிறைய இடத்துக்கு பயணப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். உடலை வருத்தி கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். மற்றவர்களால் முடியாது. நீங்கள் வாலிபர், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் புத்தி கூர்மை உடையவர், அதிக மரண சக்தி உடையவர் என்றெல்லாம் சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை கணக்கச்சிதமாக மிகச்சரியான முறையில் அல்லாஹ் இறக்கி அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து தொகுத்து அதை ஒன்று சேர்த்து இன்றைக்கு கியாமத் வரைக்கும் நம் கையில் குர்ஆன் தவழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக அவர்கள் இருந்தார்கள். வாலிபர்கள் நினைத்தால் எத்தனை பெரிய சாதனைகளையும் செய்ய முடியும் என்பதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். தீனுக்காக வாலிபர்கள் எத்தனை அளவிற்கு அவர்கள் பங்காற்ற வேண்டும் என்பதற்கும் அவர்கள்தான் சிறந்த உதாரணம்.
அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த காரியத்தை செய்யலை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உள்ளத்தில் அப்படி ஒரு சிந்தனை அல்லாஹ் போடல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் இன்னைக்கு குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கணும் அழிஞ்சு போயிருக்கும், அல்லது நிறைய பக்கங்கள் காணாமல் போயிருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து இன்றைக்கு குர்ஆன் அழியாமல் அல்லாஹ் பாதுகாத்து தந்து விட்டான். எத்தனை பெரிய நன்றி கடனை நாம் அவர்களுக்கு பட்டு இருக்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த மிகச்சிறந்த ஒரு வாலிபர். நாட்டு நெடுகிலும் நாம் பார்த்தால் தீனுக்காக பல்வேறு சேவைகளை வாலிபர்கள் தான் அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். தீன் இன்றைக்கு மேலோங்கி நிற்பதற்கும் உலகம் முழுக்க போய் சேருவதற்கும் உலகத்தினுடைய எல்லா கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலும் தீனை குறித்த இஸ்லாத்தை குறித்த புரிதல் ஏற்படுவதற்கும் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இளம் வாலிபர்கள் தான் அதற்கு காரணமாக, அடிப்படைகளாக, விதைகளாக, வேர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஆட்சி அப்படின்னா உமையாவினுடைய ஆட்சி, பனு உமையாவினுடைய ஆட்சி. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹு தஆலா அவங்க கையில் கொடுத்திருந்தான். இந்தியாவில் சிந்து பகுதி, சைனா, ஸ்பெயின், ஐரோப்பா போன்ற நாடுகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் அன்றைக்கு கைப்பற்றினார்கள். இஸ்லாத்தினுடைய ஆளுமைக்கு கீழே வந்தது. குறிப்பாக ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு பரந்து விரிந்த ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிறுவினார்கள். ஒரு நாள் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அவ அப்படியே மேகம் கூடி வருகிறது. மேகம் கூடி வர்றதை பார்த்தாங்க. இங்கே தான் மழை பெய்ய போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படியே கடந்து போயிடுச்சு. அப்போ மேகத்தை பார்த்து அவங்க சொன்னாங்களாம், மேகமே இங்கே மழை பெய்யுன்னு நினச்சேன், ஆனால் இங்கே பெய்யலை. நீ எங்கே போய் வடக்கையோ தெற்கையோ மேற்கையோ கிழக்கையோ எங்கே போய் நீ மழை பெஞ்சாலும் அது என்னுடைய ஆளுமைக்கு கீழே உள்ள பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவிற்கு உலகத்தினுடைய அத்தனை கடை கோடிக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் கையில் இருந்தது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அன்றைக்கு இருந்த வாலிபர்களுடைய அளப்பெரும் தியாகங்கள் தான். குறிப்பாக வரலாற்றில் உக்பத் இப்னு நாஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியினுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமையாவினுடைய ஆட்சியில் அன்றைக்கு நடைபெற்ற போர்களில் அவர்தான் தளபதியாக இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாத்திற்கு தேடி கொடுத்தார். மிகப்பெரிய வெற்றி. உடல் கடல் பகுதியில் நின்று கொண்டு உக்பத் இப்னு நாஃபி அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இந்த கடல் மட்டும் எனக்கு குறுக்கிடவில்லை என்று சொன்னால், இந்த கடல் எனக்கு குறுக்க வந்துருச்சு, இந்த கடல் மட்டும் எனக்கு இப்போ குறுக்க வரல அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை பெரிய தியாகங்கள், அத்தனை பெரிய இந்த தீனுக்கான அவர்களுடைய அந்த தியாகங்கள், உழைப்புகள் அத்தனையும் கொடுத்தார்கள் அன்றைக்கு இருந்த வாலிபர்கள். சமுதாயத்தினுக்கு தேவையான மாற்றங்கள், சமுதாய எழுச்சிகள், கல்வி புரட்சி, வரலாற்று சாதனை அத்தனையும் அன்றைக்கு இளைஞர்களை கொண்டுதான் சாத்தியப்பட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படி அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் குறித்து பேசிக்கொண்டே வருகிற பொழுது இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய வாலிபர்களோட நிலையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் குடும்பத்து வாலிபர்கள், நம் சமூகத்து இளவல்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த குறிக்கோளும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க வாலிபர்கள். எதிர்கால லட்சியம் இல்லை. சமுதாயத்திற்கான சேவைகள் ஈடுபட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை. தீனுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லை. சொல்லப்போனால் தீனுடைய வாடையே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய இளவல்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மனம் நொந்து போகிறது. கேளிக்கைகளிலும் கூத்து கும்மாளங்களிலும் பப்புகளிலும் கிளப்புகளிலும் இன்றைக்கு நம் இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம் இஸ்லாமிய இளவல்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. நாம் ஊடகங்களில் பார்த்திருப்போம். 4 நாட்களுக்கு முன்னால் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு படிக்க வந்த, MBA படிக்க வந்த ஒரு இஸ்லாமிய இளைஞன், 22 வயது மதிக்கத்தக்க இளைஞன், இரவு நேர கேளிக்கைகளில் தன்னுடைய தோழிகளோடு சென்று நடனமாடி அந்த டான்ஸ்லேயே மயங்கி விழுந்து மூத்தா போயிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, எவ்வளோ பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை. நம் சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எங்கே போய் கொண்டிருக்கிறது?
தீனுடைய உணர்வு இல்லை, அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லை, தக்குவா இல்லை. இரவு என்பது இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு நேரம். நம் முன்னோர்கள் இரவுகளில் தான் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த இரவு நேரம் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய வாலிபர்களுக்கு எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் அவர்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையென்றால் நிலை இன்னும் மோசமாகி போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தினுடைய வாலிபர்களை அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. தீனுடைய சிந்தனையோடு, தீனுடைய பற்றோடு, அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வோடு அவர்கள் வாழ தலைப்படுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. சரியான பாதையில் அவர்கள் போவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஷரியத்தினுடைய வட்டத்தை விட்டும் அவர்கள் வெளியே போய்விடாமல் நம் சமூகத்து இளவல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.